இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றளித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமண விருந்து என்னும் உவமையின் வழியாக விண்ணரசை குறித்து பேசுகிறார். அரசர் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்துகிறார். அரசர் வீட்டு திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே பெரிய விருந்து தயாராக இருக்கிறது. ஆனாலும் மக்கள், அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்தை உதாசீனப்படுத்திவிட்டு தங்களுடைய சொந்த வேலைக்கு சென்று விடுகிறார்கள். இந்த உவமையின் வழியாக ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், எகிப்தில் அடிமைகளாய் இருந்த மக்களை ஆண்டவர் தன்னுடைய சொந்த மக்களாய் தேர்ந்தெடுத்தார். நீங்களெல்லாம் என்னுடைய மக்கள், நானே உங்கள் கடவுள் என்று அவர்களோடு ஒரு உடன்படிக்கையும் செய்து கொண்டார். இந்த சொந்த மக்கள் பிற்காலத்தில், குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தவுடன் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அழைப்பிற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவரை உதாசீனப்படுத்தினார்கள். இந்த உவமையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு காரியத்தை அவர்கள் முன்பாக சொல்ல முயற்சி செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் இந்த இயேசுடைய அழைப்பிற்கு செவி கொடுக்காத யூதர்களைப் போலதான் பல நேரங்களிலே இருக்கிறோம்.
ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ திருமுழுக்கின் வழியாக நாம் மறுபடியும் கடவுளுடைய மகளாய் பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை அழைக்கிறார். நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய அழைப்பிற்கு செவி கொடுக்காமல், அவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு அவருடைய விருந்திற்கு செல்லாமல் நாம் நம்முடைய சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறுகிறது. இன்னுமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலி நடைபெறுகிறது. ஆண்டவர் அந்த திரு விருந்திற்கு நம்மை அழைக்கிறார். நாம் பல நேரங்களிலே நம்முடைய சொந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஆண்டவருடைய விருந்திற்கு, அந்த திருப்பலிக்கு நாம் செல்ல மறுக்கிறோம். இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்ன? நம் வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே அன்பு இல்லை, அமைதி இல்லை, ஒரு வகையான குழப்பமும் ஒரு வகையான பிரச்சனையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய துயரங்களுக்கு, துன்பங்களுக்கெல்லாம் அவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து, நமக்கு அமைதி கொடுத்து, நம்மை தேற்றக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அவரை விட்டுவிட்டு மற்ற போலியான, பொய்யான பொருள்களிடத்திலே, நபர்களிடத்திலே ஏமாந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய நிம்மதியை நாம் இழந்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இலவசமாக ஒன்று நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் பல நேரங்களிலே அதை நாம் சரியாக பயன்படுத்துவது கிடையாது. அதை உதாசீனப்படுத்துகிறோம். இந்த நாளிலே நாம் ஒரு உறுதி எடுப்போம். இனி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதன் வழியாக நானும் என்னுடைய வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே உறுதி பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னுமாக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இறுதியிலே இந்த அரசர் சாலை ஓரங்களிலே இருக்கக்கூடிய மற்றவர்களையெல்லாம் அழைத்து வந்து திருமண விருந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், யூதர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகுவதற்கான அழைப்பை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கிறார். தொடக்க காலத்தில் யூதர்கள் கடவுள் என்பவர் எங்களுக்கு மட்டும்தான் உரியவர், நாங்கள்தான் அவருடைய மக்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இந்த சிந்தனை இருந்தது. முதலாக திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். திருத்தூதர்களின் தலைவராய் இருக்கக்கூடிய பேதுரு கொர்நேலியோ என்னும் புறவினத்தாருக்கு, யூதர் அல்லாத ஒருவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். இப்படியாக யூதர் அல்லாதவர்களும் கிறிஸ்தவர் ஆகுவதற்கான வாய்ப்பை இந்த பேதுருவின் வழியாக ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். இன்று நாமெல்லாம் இப்படியாகத்தான் புறவினத்தாராக இருந்து இப்பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், பேதுருவுக்கு நன்றி சொல்லுவோம். இதோ இந்த நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆசீர்வாதத்திற்கு, திருமுழுக்கிற்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய வேளையில இலவசமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த திரு விருந்திலே, திருப்பலியிலே கலந்து கொள்ளுவோம். அதன் வழியாய் நாம் அமைதியை, அருளை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். ஒவ்வொரு திருப்பலியின் வழியாகவும் ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே நாம் கலந்து கொள்ளுவோம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவன் நமக்கு தேவையான எல்லா நலன்களையும் கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை தேர்ந்தெடுத்த, எங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இந்த நாள் முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும்,
இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய நபர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு தெய்வமே, திருமுழுக்கின் வழியாய் நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ திருப்பலியின் வழியாய் நீர் எங்களை உணவின் வடிவிலை தேடி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவரே, நாங்கள் திருப்பலியில் நம்பிக்கையோடு கலந்து கொள்ளும்படியாய், உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை வழிநடத்துவீராக. இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மீண்டும் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதி. நோயை குறித்த பயத்திலிருந்து ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலையை தாரும். நீரே மருந்தாகவும் மருத்துவராகவும் இருந்து இவர்களை குணப்படுத்தி அருளும். கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ நபர்கள் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய உழைப்பை, இவருடைய தொழிலை நீர் ஆசீர்வதித்து பொருளாதார நலன்களால் இவர்களை நிரப்புவீராக. திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே, அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடியாய் இன்றே நீர் ஆசீர்வதியும். அவர்களெல்லாம் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் உயர்த்துவீராக. இயேசு தெய்வமே, இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையும் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம். அவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் ஆண்டவரே, உம்முடைய பேர் இரக்கத்தினால் நீரே விண்ணக பேரின்ப வீட்டில் நீர் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, குடி நோய்களுக்கு அடிமையாயிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் விடுதலையை கொடுப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் ஏசு ஆண்டவரே எங்களுக்கு இன்றே கைகூடும்படியாய் நீரே எங்களை கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எல்லாம் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.